எங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவங்க அம்மா திட்டாங்க அப்படின்னு சொல்லி ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஜன்னல பாக்குறா, அங்க ஒரு புழு ஓட்டிட்டு இருக்குது. சரி அதை எடுத்து நம்ம விளையாடலாமே அப்படின்னு அதை எடுக்கிறா. அந்த புழுவை இந்த பொண்ணோட கையில கடிச்சு வச்சிருது. பார்த்தா 1 சென்டிமீட்டர் நீளமா வளர்ந்துருது. அவ ரத்தத்தை குடிச்ச உடனே அப்ப இந்த பொண்ணு அசால்ட்டா உனக்கு ஏன் ரத்தம் தான் பிடிக்குமா, சரி எவ்வளவு வேணுமோ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவ பாட்டுக்கு இருந்துக்கிறா. இந்த பொண்ணு வளர வளர அவளோட ஹைட்டையும் மெஷர் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த புழுவோட ஹைட்டையும் தினம் மெஷர் பண்ணிட்டு இருக்கிற எவ்வளவு ஹைட்டா வளர்றாங்க. அப்புறம் 2 பேருமே ஜாலியா ஷவர்ல குடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, குத்தாட்டம் போடுறதுன்னு ஒரே ஜாலியா திரிறாங்க. இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டே அந்த புழுக்கு ரத்தம் கொடுத்துட்டே இருக்கிறா. அதுவும் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி நல்லா குடிச்சுக்குது இவளோட ரத்தம். இந்த பொண்ணுக்கும் இதனாலயே வெளியில எங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம போயிருது. ஒரு நாள் இந்த பொண்ணை பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சிருது. அந்த பொண்ணு கையிலயும் பிளாக் கலர்ல மார்க் ஆயிருது. நல்லா சரி இவனுக்கு நம்ம ரத்தத்தை கொடுக்காம பிஸ்கெட்டை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி பிளேட்ல பிஸ்கெட்டை வச்சு எடுத்துட்டு போய் கொடுக்குது. அந்த புழுவும் அந்த கோவத்துக்கு தட்டத்தை தூக்கி ஒரே வீசு ஓடி போய் கதவை திறக்குது. ஏய் முத்துச்சாமி, குப்புச்சாமி, மயிலுச்சாமி எல்லாரும் இங்க வாங்கடா, நான் சொன்ன பொண்ணு இங்கதான் இருக்கிறா, நம்ம அவ ரத்தத்தை குடிச்சு காலி பண்ணிடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து இந்த மொத்த புழு கேங்கும் சேர்ந்து இந்த பொண்ணோட ரத்தத்தை முழுசா குடிச்சு காலி பண்ணி அதை அவளை சாகடிச்சு தூக்கி வீசிடுதுங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?